எனக்கு ஒரு டவுட் இருந்தது. நம்ம இவ்வளோ நாள் ஜாம்பி மூவிஸ் அப்புறம் ஜாம்பி கேம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோமே, நிஜத்துல ஒரு ஜாம்பி வைரஸ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கா? உங்க எல்லாருக்கும் தெரியும், ரீசெண்ட் டேஸ்ல ஜாம்பி வைரஸ்னு சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. இது உண்மையா பொய்யா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க பார்த்திருப்பீங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோ டெலிவரி பண்ற பையன் வந்து அசைய முடியாம மணிக்கணக்கா ஒரே இடத்துல நின்று இருக்கான். ஃபர்ஸ்ட் இதோட ஒரிஜின் பத்தி தெரிஞ்சுக்கலாம். 1962ல மேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெர்மன் மெடிசன் கம்பெனி மனுஷனோட ஹை பிளட் பிரஷர் கண்ட்ரோல் பண்றதுக்கான மெடிசனை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த மெடிசனோட பேர் என்னன்னா ஜைலசன். இது மனுஷனுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணப்போ அந்த மனுஷனை ரொம்ப அமைதியாக்கிடுது. பிளட் பிரஷரை காம் பண்றதை தாண்டி பிளட் சர்க்குலேஷனை கம்மி பண்ணிடுது. சோ பதறி போய் இது யூஸ் பண்ண வேணான்னு ஜெர்மன் கவர்மெண்ட் சொன்னாங்க. ஏன்னா இது ரொம்ப பவர்ஃபுல், சம்டைம்ஸ் ஹியூமன் கொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஜெர்மன் கவர்மெண்ட் இதை பேன் பண்றாங்க. திரும்ப 1972ல அமெரிக்கன் கவர்மெண்ட் இது பார்த்துட்டு மனுஷனுக்கு கொடுத்தா தானே இது டேஞ்சர், அனிமல்ஸ்க்கு கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்றாங்க. ஏன்னா ஹியூமன் வந்து சின்ன ரெசிஸ்டன்ட் இருக்கிறவங்க. ஆனா யானை, சிங்கம், குதிரை, புலி மாதிரி இருக்கிற அனிமல்ஸ் வெயிட் ஜாஸ்தி, 800 kg 1000 kg இருக்கக்கூடியது. அதுக்கு இந்த மெடிசன் கொடுத்தப்போ அது அப்படியே ஃப்ரீஸ் ஆயிருது. 1962ல யாருக்குமே கொடுக்க வேணும்னு நினைச்ச ஜெர்மன் கவர்மெண்ட் இந்த மெடிசனை FDAல அப்ரூவ் பண்ணி அமெரிக்கால அனிமல்ஸ்க்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மெடிசன் ஏன் அனிமல்ஸ்க்கு கொடுத்தாங்கன்னா, சப்போஸ் சர்ஜரி பண்றப்போ இல்ல ஆபரேஷன் பண்றப்போ அனிமல்ஸ் ஈஸியா கோஆபரேட் பண்ணாது, பயங்கரமா துள்ளும். சோ இந்த மெடிசன் அனிமல்ஸ்க்கு கொடுக்குறாங்க. சோ இந்த மெடிசன் ஒரு அனிமலுக்கு கொடுத்து சர்ஜரி பண்ணாங்க. அப்பதுல இருந்து அமெரிக்கால இருக்கிற எல்லா வெட்டினரி ஹாஸ்பிட்டல்லையும் இதை யூஸ் பண்றாங்க. அப்புறம் வேர்ல்டு ஃபுல்லாவே எல்லா வெட்டினரி ஹாஸ்பிட்டல்லையும் இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் 39 இயர்ஸ் அப்புறம் 2001ல ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஜாம்பி அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.